கூட ந பகுஞ்ச் பாயே, ந இஸ் த நெகட்டிவ் வேர்ட். சோ பகுஞ்ச் மீன்ஸ் ரீச், போய் சேர்றது. பகுஞ்ச் பாயின்னு ரீச் ஆகுறது. ந பகுஞ்ச் பாயே மீன்ஸ் அவங்களால போய் ரீச் ஆக கூட முடியல. और மீன்ஸ் அண்ட் नशे में चूर होकर गंगा किनारे रेत में ही गिर गया. நஷே நஷே மீன்ஸ் அந்த இன்டாக்சினேஷன், அந்த விஷத்தினால சூர் ஹோக்கர், சூர் ஹோக்கர் ரொம்பவே அதாவது ரொம்பவே நசுக்கப்பட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்பவே டயர்டாகி கங்கா கினாரே ரேத் மே, கங்கா கினாரே ரேத் மீன்ஸ் அந்த கங்கை கரையோட ஓரம், கினாரே கினாரே மீன்ஸ் கரை ஓரம்னு அர்த்தம். அந்த கங்கை கரை ஓரத்திலேயே ஹி கிர் கயா, கிர் மீன்ஸ் கீழே விழுந்துடுறது, அங்கேயே அவரு மயங்கி விழுந்துடுறாரு. உசி ஹாலத் மே துரியோதன் துரியோதன் லதாவும், உசி உசி மீன்ஸ் அந்த ஹாலத்துனா கண்டிஷன், இந்த நிலைமையில துரியோதன் என்ன பண்றாரு, லதாவும் மீன்ஸ் அந்த கிளைகள்னு சொல்லுவோம் இல்லையா, கொடிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மரத்தோட கிளைகள் இருக்கும் இல்லையா, அந்த மரத்தோட கிரீன் கலர்ல ஒரு சின்னதா கொடி மாதிரி போவோம் இல்லையா, அந்த லதாவும் சொல்லுவோம். லதாவும் சே உஸ்கி ஹாத் பயிர் பாந்துக்கர் உசே கங்காமே பஹாதியா, அந்த லதாவும் வச்சுட்டு, அந்த கிளைகளை வச்சுட்டு, உஸ்கேன்னு அவருடைய ஹாத் பயிர், ஹாத் மீன்ஸ் கைய, பயிர் மீன்ஸ் காலை, அவர் கையவும் காலையும் பாந்துக்கர் மீன்ஸ் கட்டுறது, க்ளோஸ் பண்றது, கையையும் காலையும் கட்டிட்டு உசேனா அவரை கங்காமே கங்கை நதியில பஹானா மிதக்கிறது, பஹாதியான மிதக்க விட்டுறாரு. லதாவோ சே ஜகடா हुआ भीम का शरीर गंगा की धारे में बहता हुआ दूर निकल गया. லதாவும் அந்த கொடிகளால ஜகடா ஹுவா, ஜகடா மீன்ஸ் கட்டப்பட்டிருக்கிறது, இருக்கப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். அதாவது அந்த ஜகடா ஹுவா, அதாவது கட்டப்பட்டுள்ள பீம் கா ஷரீர், பீமனுடைய ஷரீர்னா உடம்பு, கங்கா கி தாரேமே, கங்கை நதியோட தாரான ஸ்டீம், அந்த அலைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கங்கை நதியோட அலையில பகத்தா ஹுவா, பகத்தா மீன்ஸ் ஃப்ளோட்டிங், மிதக்கிறது, பகத்தா ஹுவானா மிதக்குது. இப்போ தூர் நிக்கல் கயா, தூர்னு ரொம்ப தூரம், ஃபேர், தூர் நிக்கல் கயா, நிக்கல்னா போறது, ரொம்ப தூரத்துக்கு அது அந்த உடம்பு நீந்திக்கிட்டே போயிடுச்சு. இதர் துரியோதன் मन ही मन यज्ञ सोचकर खुश हो रहा था. இதர் மீன்ஸ் ஹியர், இந்த பக்கம் துரியோதன் வந்துட்டு மன் ஹி மனசுக்குள்ளேயே வந்து யக் சோச்கர் திங்க் பண்றது, இதை யோசிச்சுக்கிட்டு குஷ் ஹோ ரஹா, குஷ் மீன்ஸ் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு, ஏதோ ஒன்னு நினைச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறாரு. என்ன அப்படின்னா கி பீம் கா தோ காம் ஹி தமாம் ஹோகா, பீமருடைய தோ காம்னா வேலை, பீமருடைய வேலை வந்துட்டு தமாம் ஹோகா, தமாம்னா முற்றிலும், ஃபுல்லாவே, அனைத்தும் சொல்லுவோம் இல்லையா, எல்லாமே ஹோகா ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு, பீமரோட வேலை ஃபுல்லா முடிஞ்சு, பீமரோட கதை ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வெளில வராதுங்கிட்டு. ஜப் யுதிஷ்டர் ஆதி ஜாகே और भीम को ना पाया. ஜப் மீன்ஸ் வென், எப்ப வந்துட்டு யுதிஷ்டர்ங்கிறது அந்த 5 பேர்ல ஃபர்ஸ்ட் ஆளு, அந்த பாண்டவர்கள ஃபர்ஸ்ட் யுதிஷ்டர், ஆதி மீன்ஸ் ஆளு, அந்த மத்த இருக்கக்கூடிய 4 பேரும் ஜாகே மீன்ஸ் அவேக், எந்திரிக்கிறது, முடிச்சுக்கிறாங்க. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், பீம் கோ நா பாயா, பீமன் மட்டும், பாயானா கிடைக்கிறது, நா பாயானா கிடைக்கல, பீமரை மட்டும் அங்க காணல. तो चारों भाइयों ने मिलकर सारा जंगल तथा गंगा का वग किनारा जहां जल क्रीड़ा की थी छान डाला. तो மீன்ஸ் தென், அதுக்கப்புறம் அவங்க தேடி பார்த்து கிடைக்கலங்கவுமே, தோ சாரோ 4 பாயியோ மீன்ஸ் பிரதர்ஸ், அந்த 4 பேர் வந்து பஞ்ச பாண்டவர்கள்ல பேலன்ஸ் இருக்க 4 பேருமே மில்கர்னா சேர்ந்து, ஒன்னா சேர்ந்து, சாரா மீன்ஸ் ஆல், ஃபுல், முழு ஜங்கல்னா ஃபாரஸ்ட், முழு காடையுமே, தத்தானா அது கூடவே சேர்த்து, கங்கா கா வகு கினாரா, கங்கை நதியோடைய வகு கினாரால கரை, அந்த கரையோரம், எந்த கரையோரம், ஜஹான் ஜல் கிரடா கீர்த்தி, ஜஹானா வேர், எங்க வந்து ஜல் கிரீடா அதாவது நீர் விளையாட்டு, கீர்த்தில விளையாண்டாங்களோ அந்த இடத்தையும், கங்கை நதி கரையோரத்துல எங்க வந்து அவங்க விளையாண்டாங்களோ அந்த பிளேஸையும், சாண்டாலானா அப்படி வடிகட்டி தேடுறது, ஃபில்டர் பண்ணி தேடுறது, எல்லா இடத்தையுமே பாத்துறாங்க. பர் பீம் கா கஹி பத்தான சலா, பர் மீன்ஸ் பட், ஆனா பீமரை பத்தின கஹி பத்தான சலா, பத்தா மீன்ஸ் தெரியறது, பத்தானா அப்படின்னா எதுவுமே தெரியல, கஹினா எந்த விதமான விஷயமே அவரை பத்தி தெரியவே இல்லை, பத்தானா சலா மீன்ஸ் ஒண்ணுமே தெரியாம போயிடுச்சு. अंत में निराश होकर दुखी हृदय से वे अपने महल को लौट आए. அந்த மீன்ஸ் கடைசியா, முடிவுல வந்து நிராஷ் மீன்ஸ் அன்ஹோப், அதாவது நம்பிக்கை இழந்து, நிராஷ் மீன்ஸ் நம்பிக்கை இழந்துட்டு,
துக்கி ஹிருதயசே, துக்கி துக்கி மீன்ஸ் சேட், ரொம்ப துக்கமான, ஹிருதயசே ஹிருதய மீன்ஸ் ஹார்ட், ரொம்ப துக்கமான இதயத்தோட, வே மீன்ஸ் அவர்கள், அந்த 4 பேருமே அப்படியே மகள், மகள் மீன்ஸ் பேலஸ், அப்படியே மகள்ல தங்களுடைய பேலஸ்க்கு லவுட் ஆயே, லவுட் மீன்ஸ் ரிட்டர்ன், திரும்ப வர்றது, திரும்ப வராங்க, லவுட் ஆயே மீன்ஸ் அவங்க திரும்புறாங்க வீட்டுக்கு. इतने में ही क्या देखता है कि भीम झूमता जालता चला आ रहा है. इतने में இவ்வளவு நடந்துட்டு இருக்கும் போது क्या देखते हैं, क्या மீன்ஸ் வாட், என்ன देखते हैं, देखतेனா பாக்குறது, என்ன நடக்குது, இவ்வளவு நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னா, பீமர் வந்துட்டு ஜூம்தா ஜாம்தா, அதாவது பாதி உயிரோடன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஜூம்தா ஜாம்தா, ரொம்ப வந்து டயர்ட் ஆகி ரொம்ப பாதி உயிரோட, சலா ஆ ரஹா மீன்ஸ் வர்றது, அவங்க கொஞ்சம் டயர்ட் ஆகி ரொம்ப பாதி உயிரோட, ஆ ரஹா மீன்ஸ் வர்றது, அவங்க வந்துட்டு இருக்கிறாரு. பாண்டவும் அவர் குந்திக்கு ஆனந்துக்கா திக்கானா ந ரஹா, பாண்டவர்களுக்கும் அவர் குந்தினா பாண்டவர்களுடைய அம்மா பேரு குந்தி, அவங்களுக்கும் ஆனந்துக்கா டிக்கானா, ஆனந்த் ஹாப்பினஸ்க்கான டிக்கானா அப்படின்னு இருப்பிடமே வந்து, அதாவது ஹாப்பினஸ்க்கான எல்லையே வந்து ந ரஹா மீன்ஸ் இல்ல, அவங்களுக்கு அந்த சந்தோஷத்துக்கான எல்லையே இல்லாம போயிருச்சு அவங்கள பீமனை பார்த்த உடனே. யுதிஷ்டர் குந்தி ஆதியினே பீம்கோம் கலேசே லக்லியா, யுதிஷ்டரும் குந்தின்னு அவங்க அம்மா, அவங்களும் ஆதினா எல்லாருமே பீமரை வந்து கலேசே லக்லியா, கலேசே மீன்ஸ் கழுத்தோட, அதாவது ரொம்ப அணைச்சுக்கிறது, ரொம்ப கட்டி பிடிச்சிக்கிறது, கலேசே லக்லியா மீன்ஸ் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பர் யக் சப் ஹால் தேக்கர் குந்தி கோ படி சிந்தா हुई. பர் மீன்ஸ் பட், ஆனா யக் சப் மீன்ஸ் ஆல், இது எல்லாத்தையுமே, ஹால்னா நிலைமை, இந்த எல்லா நிலைமையுமே தேக்கர்னா பார்த்த உடனே குந்திக்கு, அதாவது அவங்க பாண்டவர்களுடைய அம்மாவுக்கு படி சிந்தா हुई, படி மீன்ஸ் பிக், ரொம்பவே, சிந்தா हुई சிந்தான கவலை, ரொம்பவே அவங்களுக்கு கவலை ஏற்படுது. உஸ்னே விதுர் கோ புலா பேஜா और अकेले में उनसे बोला. உஸ்னேனா அவங்க யாரு, நம்மளோட குந்தி, பாண்டவர்களோட அம்மா வந்து விதுரரை வந்துட்டு புலா பேஜா, புலானா கூப்பிடுறது, கூப்பிடுறது, புலா பேஜா அதாவது கூப்பிட்டு அனுப்புறாரு, பேஜா மீன்ஸ் அனுப்புறது, அவங்க கூட்டிட்டு வர சொல்லி அனுப்புறாரு. அவர் மீன்ஸ் அண்ட், அக்கேலே மீன்ஸ் தனியா, அலோன் தனியா வந்துட்டு, உன்சேனா அவர்கிட்ட, போலின்னு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருஷ்ட துரியோதனன் ஜரூர், திருஷ்ட மீன்ஸ் திருஷ்டன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது கெட்ட, துரியோதனன் வந்துட்டு ஜரூர்னா கண்டிப்பா. நெக்ஸ்ட் கோயின கோயி சால் சல் ரஹா ஹை, கோயின கோயி மீன்ஸ் ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு சால் மீன்ஸ் சால்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது இந்த கிளவர்னஸ், ஏதோ ஒரு பிளான் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, சால் சொல்றாங்க, ஏதோ ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க துரியோதனன் அப்படின்னு சொல்றாங்க. राज्य के लोभ में भग भीम को मार डालना चाहता है. राज्य के लोभ மீன்ஸ் பேராசை, ராஜ்யத்தோடைய பேராசை, அதாவது இந்த ராஜ்யத்தை அடையணுங்கிற பேராசைனால பக பீமனை வந்துட்டு மார் மீன்ஸ் கொல்றது, மார் டால்னா மீன்ஸ் கொல்றதுக்கு சாக்தானா விரும்புறது, அவன் வந்து இந்த ராஜ்யத்தோட பேராசைனாலதான் இந்த பீமனை கொல்றதுக்கு விரும்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. முஜே இஸ்கி சிந்தா ஹோ ரஹா ஹை, முஜேனா எனக்கு, இஸ்கின இத பத்தின சிந்தன கவலை, இத பத்தின கவலை, போரகானா எனக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குந்தி விதுரர் கிட்ட சொல்றாங்க. राजनीति कुशल विदुर कुंती को समझाते हुए बोले. ராஜ்நீதி மீன்ஸ் ரொம்ப இந்த ராஜ்ய இது எல்லாத்தையுமே கிளவரா செயல்படக்கூடிய, குஷல் மீன்ஸ் ஸ்கில், அந்த திறமை உள்ள விதுரர் வந்துட்டு குந்திக்கு அந்த அவங்க பாண்டவர்களுடைய அம்மாவுக்கு சமஜாத்தேன்னு புரிய வைக்கிற மாதிரி போலேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தும்ஹாரா கஹனா சகிஹை, தும்ஹாரா உங்களுடைய கஹனானா பேச்சு, நீங்க சொன்னது வந்துட்டு சகி மீன்ஸ் கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட் தான், பரந்து மீன்ஸ் பட், ஆனா குஷல் குஷல் மீன்ஸ் ஸ்கில், திறமை வந்துட்டு இசிமேஹைனா இதுலதான் இருக்கு, எதுல அப்படின்னா, பாத்துக்கோ, இந்த பாத்னா விஷயத்த, இந்த விஷயத்த अपने तक ही रखो, अपने உங்ககிட்ட, தக் மீன்ஸ் உங்ககிட்டயே, ரக்கோ மீன்ஸ் வச்சிருங்க, இந்த திறமை எதுல இருக்கு அப்படின்னா, இந்த விஷயத்த வெளியில சொல்லாம உங்கள்கிட்டயே வச்சுக்கிறதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. प्रकट रूप से दुर्योधन की निंदा கதாபி ந கர்ணா. பிரகட் வெளிப்படையா, வெளிப்படையான ரூபத்துல வந்து துரியோதனனுக்கு வந்து நிந்தா கதாபின்னு கண்டிக்கிறது, அவங்கள கண்டிக்கிறது சொல்லுவோம் இல்லையா, நிந்தா கதாபி ந கர்ணா, ந இஸ் நெகட்டிவ், அப்ப கண்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க.
नहीं तो मीन्स இல்ல அப்படின்னா इसकी इससे उसका द्वेष और बढ़ेगा इससे இதனால நீங்க கண்டிக்கிறதுனால உஸ்கா துவேஷ் துவேஷ்னா அந்த பகைமை அவருடைய பகைமை வந்து அவர் படேகா அவர் மீன்ஸ் இன்னமுமே படேகா மீன்ஸ் இன்க்ரீஸ் இன்னுமே அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு விதுரர் इस घटना से भी बहुत उत्तेजित हो गया था इस घटना இந்த இன்சிடென்ட்னால இந்த நிகழ்ச்சினால பீம் பகுத் உத்தேஜித் ஹோ கயா ஹை பீம் வந்துட்டு பகுத் ரொம்பவே உத்தேஜித்னா ரொம்பவே அந்த சேட்னஸ் ஆயிருவாங்க இல்லையா ரொம்பவே பயந்து ஷிவரிங்கா இருக்கிறது உத்தேஜித் ஹோ கயா அவர் ரொம்பவே ஷிவரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு ரொம்பவே பயந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு உசே சமஜாத்தே ஹுயே யுதிஷ்டனே கஹா உசேனா அவருக்கு சமஜாத்தேனா புரிய வைக்கிற மாதிரி யுதிஷ்டன் வந்து அந்த பஞ்ச பாண்டவர்கள்ல பையன் யுதிஷ்டனே கஹான்னு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா பாயி பீம் பாய் மீன்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பீம்னு கூப்பிட்டுட்டு அபி மீன்ஸ் நான் இப்ப சமய நகி ஆயா சமய மீன்ஸ் டைம் வந்து நகி ஆகியா வரல இப்ப இன்னும் டைம் வரல தும்கே அப்பனே ஆப்கோ சம்பால்னா ஹோகா தும்கேனா உங்களுக்கு அப்பனே அப்பனா தானாவே உங்களுக்கு தானாவே சம்பால்னா ஹோகா சம்பால்னா மீன்ஸ் ஹேண்டில் பண்றது நீயா ஹேண்டில் பண்றதுக்கான டைம் இன்னும் வரல இன்னும் சின்ன பிள்ளையதான் இருக்க உன்னே நீயே பாத்துக்கிறதுக்கான டைம் சம்பால்னா ஹோகா இனிமேதான் வரும் அப்படிங்கறத சொல்றாங்க इस समय तो हम पांचों भाइयों को यही करना है इस समय टाइम இந்த டைம்ல हम மீன்ஸ் வி நம்ம பாஞ்சோ மீன்ஸ் 5 பாயோ மீன்ஸ் பிரதர்ஸ் நம்ம 5 பேருமே இப்போ யஹி கர்னா ஹை யஹி மீன்ஸ் இததான் கர்னான செய்யறது இதுதான் நம்ம பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா किसी प्रकार एक दूसरे की रक्षा करते हुए बचे रहे किसी प्रकार ஏதோ ஒரு வகையில கிசி மீன்ஸ் எனி பிரகார் மீன்ஸ் வகையில ஏதோ ஒரு வகையில ஏக் தூசரேக்கு ரக்ஷா ஏக்னா ஒருத்தவங்க தூசரேக்கினா இன்னொருத்தவங்கள ரக்ஷா கர்த்தே ரக்ஷானா காப்பாத்துறது ரக்ஷா கர்த்தேனா காப்பாத்திக்கிட்டே பச்சே ரகே பச்சேனா காப்பாத்துறது ரக்ஷா கர்த்தே ஹுயே பச்சே ரகே நம்ம ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள பாதுகாத்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டர் அட்வைஸ் பண்றாரு भीम के वापस आ जाने पर दुर्योधन को बड़ा आश्चर्य हुआ பீமர் வந்துட்டு வாபஸ் மீன்ஸ் ரிட்டர்ன் வாபஸ் ஆஜான்னு திரும்ப வந்ததை பார்த்துட்டு துரியோதனனுக்கு படா ஆச்சரிய ஹுவா படானா ரொம்பவே ஆச்சரிய ஷாக் ரொம்பவே அவரு ஷாக் ஆயிடுறாரு அவர் திரும்ப வந்ததுல ரொம்பவே அதிர்ச்சி இருந்து ஆச்சரியமா ஃபீல் பண்றாரு உஸ்கா ஹிருதய அவர் ஜல்னே லகா உஸ்கானா அவருடைய ஹிருதய மீன்ஸ் அவங்களுடைய ஹார்ட் வந்துட்டு அவர் ஜல்னே லகா அவர் மீன்ஸ் இன்னமுமே ஜல்னேனா பர்னிங் எரியுறது இன்னமுமே அவரோட இதயம் எரிய ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லி இந்த பீம் லெசனை கம்ப்ளீட் பண்றாங்க